ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nicedaykitchen. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இளநீ வச்சு சூப்பரான ஒரு சர்பத் பார்க்கலாம். எல்லா குட்டீஸ்களும் சம்மர் ஹாலிடேக்கு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஜெல்லியோட அந்த சர்பத் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இளநீ உடைச்சி அதோட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள தேங்காவையும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க. 5 கிராம் அகரகரை தண்ணியில் நல்லா அலசி 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பாத்திரத்தில் அகரகரை போட்டுருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. அகரகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அகரகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் இளநீ தண்ணியை ஊற்றிடலாம். 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே இதே மாதிரி பிளேட்டில் ஃபில்ட்ரு பண்ணி போட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த இளம் தேங்காவை அதில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. மில்க் மேடு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டம்ளர் இளநியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. எல்லாத்தையும் நல்லா அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இளநீர் சர்பத்துக்கு ஐஸ் கட்டி போட போகிறதில்ல, அதனால ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான். திரும்பவும் நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட்டில் ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐஸ் க்யூப் மாதிரி நல்லா வரும் பாருங்கள். குட்டீஸ் எல்லாரும் இதையே வெறுமனே எடுத்து சாப்பிடுவாங்க. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இளநீர் ஜெல்லி எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரத்தில் ஜெல்லி எல்லாம் போட்டுருங்க. ஊற வச்ச சப்ஜா விதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்ச பாலை போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக ஐஸ் க்யூப் வேண்டான்னு சொன்னேன்னா, இளநீர் சர்பத் தண்ணியாக ஆயிரும், அதனால தான் நான் போட வேண்டான்னு சொன்னேன். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் இளநீர் சர்பத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டம்ளரில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.